இந்த மனுஷனுக்கு ஆசையுள்ள மனுஷனுக்கு எவ்வளோதான் அறிவுரைகள் சொன்னாலும் அவனுடைய ஆசை தீராது. அவன் ஆண்டவனை தேடுறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவனை தேடுற மாதிரி பாவனைகள் பண்ணுறான் அப்படின்றதுக்காக பாம்பாட்டி சொல்கிறாரு, இதை போய் நான் காசிக்கு போய் வந்தேங்க, நதியில் நீராடின போமாவும் பாவம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதனால் சொல்கிறாரு, நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழுவினாலும் நாற்றம் போமோ, கூறும் உடல் பல நதி ஆடி கொண்டாடிதால் கொண்டகோலம் நீங்காது என்று ஆடு பாம்பேன்றார். 10 பைசா வட்டி கூட்டுக்குன்னு நான் காசியில் போய் தலைமை விட்டு வந்துட்டேங்க, என் பாவெல்லாம் போயிடுச்சுன்னா போகுமா? ஒருபோதும் போகாது. நல்ல 4 ஞாயிற்றுக்கிழமாச்சுன்னா 4 கோழி அறுத்து துண்ணுப்பட்டு என் பாவம் போச்சுங்க, நான் கங்கையில் நீராடினேன்னா போகுமான்னா போகாது. ஏன்னா இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். காசியில் போய் நான் நீராடிட்டு வந்தேன் சாமி, என் பாவெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்கும்போது, போயிடும்பா, நீ எப்பப்பா நீராடினன்னு கேட்குறாரு. மனசில் இருந்த ஆசையை காசியில் விடணும். இனி என் வாழ்நாளில் நான் வட்டிக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன். இனி என் வாழ்நாளில் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன். இனி என் வாழ்நாளில் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ்க்கையில் கடைபிடிச்சால் பாவம் போகும் நதியில் நீராடினா. ஆனால் நதியில் போய் நீராட்டி வந்தாலும், குளத்தில் போய் நீராட்டி வந்தாலும், ஏரியில் போய் நீராட்டி வந்தாலும் உன் பாவத்தை நீ தான் தீர்க்கணும். இதை ரொம்ப அழகாக பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். நீ என்னதான் 10 வாட்டி போட்டதை தண்ணியில் நல்ல தண்ணியில் கழுவினாடோ அதனுடைய நாற்றம் போகாதுடா. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஆயிட்டுக்குதுடான். அதனால் சுத்தமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. நம்மளை சுத்தப்படுத்துறது தான் அந்த யோக பயிற்சி. அந்த யோக பயிற்சியை சீரான முறையில் பண்ணுங்க. உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. எல்லாருக்கும் சொல்கிறேன் நான், உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. அதை சுத்தப்படுத்தும். சொல்லுவாங்க. விநாயகர் கோலில் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு நிறையா பாடியிருக்காங்க. அணுவாய் அப்பாலைக்கு அப்பாய் கண்முற்றி நின்ற கர்மனுள்ளே காட்டின்ட்டாங்களா? இந்த கேள்விக்கு வேறு வேலையே இல்லை, நம்மளை மாட்ட விட்டு போகுது. இதில் கடவுளை, சதாசிவத்தை, சிவலிங்கத்தை எங்கே பார்க்கணும்? சிவலிங்கம், உண்மையான சிவலிங்கம் எங்கே இருக்குது அப்படின்றது தான் அகவலில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நான் பல முறை வீடியோக்களில் சொல்கிறேன், வெளியே இருக்கிறதெல்லாம் அடையாளம், நிஜம் உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்போது அந்த தலை தான் சிவலிங்கம். இப்போது நீ கோயிலுக்கு போனீங்கன்னா சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஆவுடையார் மேடை இருக்கும். ஒரு மேடை மாதிரி இருக்குது இல்லை? அந்த மேடைக்கு மேலே சிவலிங்கம் வச்சுருக்குது. அந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஆண் பெண். அப்போது ஒரு ரவுண்டு போட்டு ஒரு குழுவை பண்ணி நடுவில் ஒரு லிங்கத்தை வச்சுருது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடுவில் இருக்கிறதான் தலை, அந்த அகலமாகிறது தான் உடல். அப்போ இந்த உடல் தான் சிவலிங்கமாக இருக்குது. ஆனால் இதை நம்ம உணர்றதே கிடையாது. உடல், தலை, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பர்றானம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் உண்மையை உணர்றதில்லை. உண்மைக்கிட்ட நம்ம போல, அதனால் தெரியல. ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் தலை லிங்கம், கீழே அம்பாளுடைய பீடம். இது ரெண்டும் இணைஞ்சாதான். தலை போச்சுன்னா உடல் வேலை செய்யாது, உடல் போச்சுன்னா தலை வேலை செய்யாது. உடல் இல்லைன்னா உயிர் இருக்காது, உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது. பெண் இல்லைன்னாலும் உலகம் இருக்காது, ஆண் இல்லைன்னாலும் உலகம் இருக்காது. அப்போ இந்த உலகம்ன்றது இரு பொருள் சேர்ந்ததான் ஏக்கம். ஒரு பொருளாக இருந்தால் ஏக்கம் இல்லை. அப்போ கடவுள் சிவபெருமான் என்ன பண்ணார்னா ஒரு பொருளாகவே இருந்தார். அது ஏகன் அர்த்தம். அப்போ ஒரு பொருளாக இருக்கும்போது உலகம் ஏங்கலை. சரி, உலகம் ஏங்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஒண்டி இருந்து என்ன பண்ண போகிறோம்?
இப்போ ஒரு கல்யாணம் பண்ண உடனே புருஷன் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட கொடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அப்போ தான் என் வாரிசு வரும், என் வம்சம் வளரும் அப்படின்னு. அதே மாதிரி கடவுள் என்னுடைய வம்சம் வரணும், என்னை பற்றி பேசணும், என்னை பற்றி பாடணும் அப்படின்னா நம்மளை உருவாக்கணும். அப்போ நம்மளை உருவாக்குறதால, மனிதர்களை உருவாக்குறதால கடவுளை பற்றி பேசுகிறோம், கடவுளை பற்றி பாடுறோம், கடவுளை பற்றி புகழ்ந்து விழாக்கள் நடத்தும். ஆனால் இது என்னவா இருக்குது அப்படின்னா ஆணும் பெண்ணுமா இருக்குது. அப்போ இந்த பெண்ணு சக்தின்றத ஒன்று உருவாக்குறதால சக்தி என்ன பண்ணிடுச்சு, இந்த சக்தி மட்டும் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னா சக்தி 5 பஞ்சபூதத்தை உருவாக்குச்சு. அது ஆகாயத்திலே தத்துவமா தான், இக தத்துவமா அதுதான். ஒரு 10 ஆம்பளை சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆனால் 10 ஆம்பளை இருந்தாலும் ஒரு பொம்பளை இருந்தால் 100 குழந்தைய பெற்றுக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த சிவத்தால் மற்ற பொருள் பஞ்சபூதங்களை உருவாக்கலை. அப்போ சக்தி பஞ்சபூதங்களை உருவாக்குச்சு. அந்த பஞ்சபூதங்களில் உருவாக்கும் போது விஷ்ணுவை உருவாக்குது. அப்போ விஷ்ணு என்னவா இருக்கிறாரு, சிவன் என்னவா இருக்கிறாரு, சக்தி என்னவா இருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கணும். சிவம்ன்றது ஓசையா இருக்குது, சக்தின்றது ஒளியா இருக்குது, விஷ்ணுன்றது காத்தா இருக்குது. இந்த முப்பொருள் தான் உயிரையும் உடலையும் இயக்குது, உயிரையும் இயக்குது, உலகத்தையும் இயக்குது இல்லையா? இதுதான் முப்பெரும் தெய்வம்ன்றது. இந்த 3 பொருளுக்கும் ஒரு சக்தி பெண் தேவை. அந்த பெண் என்னவா இருக்குது, சரஸ்வதி சக்தி, சரஸ்வதி லக்ஷ்மி. இப்போ உனக்கு வாய் இருக்குது, நீ பேசலைன்னா நீ சொல்ல போகிற விஷயம் இந்த உலகத்துக்கு தெரியுமா? அப்போ சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதுன்னா சரஸ்வதி, அது நாக்கில் இருக்கிறாடான்னு இல்லையா? இப்போ நீ சாப்பிட்ற பொருளெல்லாம் ஜீரண சக்தி ஆகணும், செல்வாம்பிகை வயிற்றில் இருக்கிறாடா மகாலட்சுமி. ஏன்னா மகாவிஷ்ணு உருவாகிற இடம் அங்கே தான், அங்கே மகாலட்சுமிக்கிறார். இது எந்த தத்துவமும் பொய்யான தத்துவம் கிடையாது, எதுவும் முட்டாள்தனமாக இல்லை, அறிவுபூர்வமாக நமக்கு தெரியல இல்லையா? அப்போ இந்த உடலும் தலையும் சேர்ந்தது சிவலிங்கம். ஆனால் இந்த உடலுக்கு கீழே ஞானத்தில் ஏக்கம் போயிடும். ஞானத்தில் உடலுக்கு மேலே தான் ஏக்கும், தலையில் தான் ஏக்கும். அப்போ தலையில் சிவலிங்கம் பார்க்கணுன்னா ஓசை கேட்கணும். அதனால தான் தசநாதம்னு சொல்லிக்கிறேன். ஒரு ஞானி ஆன்மீகத்தில் பயணம் பண்ணனா அவன் உண்மையான ஆன்மீகவாதி இருந்தால் 10 ஓசைகளை அவன் கேட்கணும். அது தசநாதம். அந்த தசநாதம் எதுலேருந்து உருவாகுதுன்னா வாயுக்கள்லேருந்து உருவாகுது. அப்போ அந்த தசநாதமும் தசவாயுவும் உருவாச்சுன்னா கழுத்து கீழே போச்சுன்னா சத்தத்தினுள்ள, அதனால தான் ஓசையில் சிவலிங்கத்தை பாருங்க. சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து, அறிவியில் சிவலிங்கம் பாருங்க, சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து. சத்தம்னா ஓசையில் சதாசிவத்தை பார்க்கணும், அறிவில் இதை பார்க்கணும். அதனால் சத்தத்திலே சதாசிவம் பார்த்து, சித்தத்திலே சிவலிங்கம் பாருங்க. சித்தம்னா அறிவு, சத்தம்னா ஓசை. இது ரெண்டுலேயும் இந்த கடவுளை தேடணும், லிங்கத்தை அப்படின்னு சொல்லி. அடுத்த பாட்டு சாமி ஒரு முடிவோடு வந்துட்டு போட்டுக்குது. சரி ஏதோ போடுங்க, போடு. ஓடம் உள்ள போதிலே ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போதிலே உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடு இல்லை, அனாதை அனாதையே நரசு வைக்கிறது. இதில் ஆடு கோளுன்றது வந்து எதை குறிப்பிட்டு? இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதை சரியான முறையில் ஆன்மீகவாதிங்க விளக்கணும். ஓடம்ன்றது இந்த உடல். இந்த உடல் இருந்தால் தான் நீ எல்லா வேலையும் செய்ய முடியும் இந்த உலகத்தில். ஆனால் இந்த உடல் மட்டும் போகுமானா செத்து போன பொண்ணத்தை கூட உடல் இருக்குது, ஏதாவது செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. அப்போது இந்த உடல் செய்யணும் என்ன ஒன்றுன்னா கோல் ஓணும். கோல்ன்றது என்னன்னா மூச்சு, நீட்டு. நிறைய பேர் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, 1000 ரூபாய் சம்பாரிச்சுங்க, 3000 ரூபாய் செலவாகி போச்சுங்க, கடன் ஆயிடுச்சுங்க, ஜான் யாருன்னா முழம் சறக்குதுங்க அப்படின்னுவோம். அப்போ ஜான்ன்றது என்ன, முழம்ன்றது என்ன அப்படின்னா, இவன் கடன் வாங்கிறதும் கடன் கொடுக்கறதும் வீட்டு செலவும் கணக்கு போட்டுக்கணும். அவன் மகான் அதை சொல்லலை. முழம்னா மூக்குலேருந்து தொப்புள் வரைக்கும் அவன் கையில் ஒரு முழம். ஜானுன்னா அவன் கையில் நாசிலேருந்து உச்சி ஒரு ஜான்.
இந்த மூச்சு ரெண்டும் வந்து இங்கே சேரும் நாசியார். இது ஒரு ஜான் உச்சிக்கு போச்சுன்னா இது ஒரு முழம் இறங்கிடும் இல்லை, திருப்பி வரும்போது ரெண்டும் வரும். அப்போ ஜான் ஏறினா முழம் சறுக்குது, ஜான் ஏறினா முழம் சறுக்குது. மூச்சினுடைய கணக்கு. மேலே ஏறுறது வாசி, கீழே ஏறுறது மூச்சு. அப்போது ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். இந்த உடம்பை வச்சுக்கின உள்ளே இருக்கிற உயிரை நீ உறுதிப்படுத்திக்கணும். இந்த உடம்பு போச்சுன்னா அந்த உயிர் வேலை செய்யாது, உபயோகமாகாது. அதனால் ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். கடவுளை இந்த உடம்பை வச்சுக்கினே தான் பிடிக்கணும். அப்போ இந்த மூச்சு, அப்போ மூச்சு எப்படி இருக்குது அப்படின்னா, ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை. ஆடுனா ஒரு ஜானு வாசி, அது அப்படி ஆடும், அப்படி ஆடும் அந்த மூச்சு. கோலுன்னா இங்கே மூக்குலேருந்து தொப்புள் வரைக்கும் வர மூச்சு. அப்போ இது உயரமானது, அது சின்னது. அது ஆடு, இது கோல். அனாதை அனாதையே, நீ அனாதையை தான்டா, நீ இப்போ உடல் இல்லையே, எந்த செயலும் செய்ய முடியாது. அதனால் சொன்னான், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதையேன்னா சொல். இப்போ பொதுவாக கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சிலைக்கு வந்துட்டு நிறைய அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க. பால் ஊற்றுறாங்க, நெய் ஊற்றுறாங்க, தேன் ஊற்றுறாங்க, எல்லாமே ஊற்றுறாங்க. அந்த அபிஷேகத்துடைய தத்துவம் என்ன? அந்த அபிஷேகம் பண்ணுறதுடைய தத்துவம் என்ன? தெய்வத்துக்கு 5 பஞ்சபூதத்துலையும் அடங்கினது. ஏன் தேங்காய் வடிக்கிற, கற்பூரம் கொளுத்துற, இது பண்ணுற? பஞ்சபூதம் எல்லாமே கடவுளினுடைய படைப்பு. பூ கடவுளினுடைய படைப்பு. ஒரு தேனி இருக்குதுன்னா கடவுளினுடைய படைப்பு, தானாக தேனி உருவாயிடு. இப்படி உலகத்தில் உருவான ஒவ்வொரு அணுவும் இறைவனுடைய படைப்பு. அந்த இறைவனுடைய படைப்பால் அதை உண்டாக்கப்பட்ட பொருளெல்லாம் இறைவனுக்காக அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அபிஷேகம். அது ஒவ்வொரு கோவிலினுடைய பொருளாதாரத்தை பொறுத்து இருக்குது இல்லையா? முருகர் கோயிலில், அந்த பிள்ளையார் கோயிலேருந்து ஒரு 108 பால் குடம் எடுத்துன்னு வந்தாங்க. அவர் ஒரு கிறிஸ்டின். அவர் நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறார், நிறைய உபதேசம் வாங்கியிருக்கிறாரு. அவர் என்னை கேட்குறாரு, வந்து இறங்கணுன்னு, சாமி இப்படி முருகருக்கு பால் ஊற்றுறாங்களே, இந்த மாதிரி பால் ஊற்றுறத வந்து 4 ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா, இது வீணாக தானே போகுது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உலகத்தில் பிறந்த எதுவுமே வீணு கிடையாது. மனுஷனை கொடுத்தா நீ ஒரு உயிர் குடிக்க போகிற, மண்ணில் ஊற்றுனா அதில் இருக்குது அணுக்கள், 1000 அணுக்கள் இருக்குது, அது குடிக்க போகுது. எதுவுமே உலகத்தில் வீணாகாதுப்பா அப்படின்னு அதோட சைலன்ஸ் ஆகிட்டார். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பொருளும் இந்த பூமியில் பிறந்த எதுவுமே வீணு கிடையாது. அதாவது செயல அதை செய்யுது, ஆனால் நம்மளால் அறிய முடியாது. அதனால் எல்லா பொருளும் இறைவனுடைய படைப்பு. இப்போ நீ எதுக்கு பூஜை புனஸ்காரங்கள், கோயிலில் சாமி இல்லை வீட்டில் சாமி எதுக்கு கும்பிடணும்? தேவையே இல்லை. நீ தானே சம்பாதிக்கிற. சாமி ஒன்றும் துட்டு கொடுக்க போகிறது இல்லையா, சாமி ஒன்றும் சம்பளம் கொடுக்க போகிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வீட்டில் சாமிக்கு முன்னே சாமி போட்டோலாம் எதுக்கு வச்சுக்கிறீங்க? எல்லாமே இறைவனுடைய படைப்பு. உலகம், உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் இறைவனுக்கு அடக்கம். அத்தனை உயிர்களும் இறைவனை வழிபடணும், வணங்கணும். அதுதான் வழிபாடு. அதுக்காக இதெல்லாம் செய்து காட்டினாங்கப்பா. பூ, பழம், வெத்தலை, பாக்கு, கற்பூரம், இதுக்கு வந்து விவரம் சொன்னீங்க. அதை நான் கேட்டேன், 2020 கேட்டேன். கேட்டவின்னா ஐயா சொல்கிறாரு, கரெக்டாக இருக்குது, நீங்கள் சாமியை கும்பிடல, 5 பஞ்சபூதத்தை தான் கும்பிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னேன்னா உங்கள் வீடியோ, எல்லா வீடியோ நான் பார்த்தேன். பார்த்துட்டு ஐயா சொல்கிறது கரெக்டான வழி, நம்ம அந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஐயா. வந்து 4 உபதேசம் வாங்கியிருக்கேன். மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வந்து பாடம் பண்ணுறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு கிடைக்கிது ஐயா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நீங்கள் சொன்னதுனால தான் வந்து இப்போது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. அது உங்களால் தான் ஐயா. உங்களோட பேச்சு தான் எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு சந்தோஷம் வருதுன்னா அவன் மனசு தன்னறியாமே ஒரு உணர்ச்சியில் வசப்பட்டுக்கும். அதே நேரத்தில் ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னால்
அவன் தன்னறியாமே விழுந்துடும். ஆனால் இந்த பாடத்தினுடைய வலிமை என்ன, அந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் போட கடவுளுங்கிறான்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிடும், மனோதிடத்தை உண்டாக்கும், எதையும் சந்திக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரும். அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு. இதே இன்றைக்கி ஜனவரி 1ஆம் தேதி மலேசியாவில் தியான மண்டபம் ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு கோவில் கட்டி 2வது வருஷம். இந்த 2வது வருஷத்தன்னைக்கு எல்லாரும் அங்கே பேசியிருக்கிறாங்க. இது வரைக்கும் மலேசியாவில் எந்த சாமியாருக்கும் இல்லாத அளவு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. என்னை கூப்பிட்டுக்கினேங்கிறாங்க, நம்ம உடம்பு ஒத்துழைக்கல, நான் போகிற மாதிரி இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த மக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே வந்து தடுக்கி விழுந்தால் மாந்திரிகத்துக்கு தான் போயிடுவோம். இங்கே மாந்திரிகம் தான் மலேசியாவில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஐயா வந்து போன பிறகு ஐயாவனுடைய பேச்சை கேட்டு, ஐயாவனுடைய உபதேசம் கேட்டு இன்றைக்கி மாந்திரிகம்ன்றது மலேசியாவில் அடிபட்டு போச்சு. இன்றைக்கி நாங்கள் தைரியமாக வாழறோம் அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, இங்கே நான் ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் இந்த பாடம் அவங்களுடைய மனநிலையை மாற்றிட உறுதி பண்ணிடும். அந்த உறுதியோட மனுஷன் வாழும்போது ஒவ்வொரு செயலையும் சீரான முறையில் செய்வான். ஆனால் மனம் தள்ளாட்டம் வரும்போது அவன் செய்கிறது அவனுக்கே நம்பிக்கை இல்லாத, இது செய்கிறோம் சரியாக வருமா, சரியாக வராதா, இல்லை என்ன மாட்டிப்போமா அப்படின்ற எண்ணம் வரும். இந்த பாடம் பண்ணுறவனுக்கு அது வராது. செய்கிற வந்தவற்றை வர பண்ண போட்டோம் அப்படின்ற தைரியம் வரும். அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்கன்னு பேசிங்கிறாங்க. உனக்கு அது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது, ரொம்ப சந்தோஷம். நல்லா அன்பாக போனால் தான் கடவுள், அன்பாக தான் போகணும்னு சொல்லியிருக்கீங்க. சர்ச்சில் வந்து அலோலியான்னு கத்துறாங்களே, அதுனே அது கடவுள் சர்ச்சில் வந்து இப்போ அன்பால் தான் கடவுள்கிட்ட போனால் அன்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, சர்ச்சில் வந்து அலோலியாலுன்னா அப்போ அவங்கன்னா கடவுள் வணங்குறாங்கன்னு நான் கேட்குறேன். நீ இந்துவா கிறிஸ்டினா? நான் இந்துயா. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு சர்ச்சு கதை? கடவுள் அவங்க வணங்குறாங்க. கதையை பாருப்பா, இன்னொருத்தன் கதை என்னத்துக்கு உனக்கு? அவன் எதையானா கும்பிட்டுன்னு போகிறான். ஒருத்தன் கல் வச்சு 3 கல் நட்டுட்டு குங்குமஞ்சா வச்சுட்டு கும்பிட்றான். நீ கோயிலுக்கு போய் கும்பிட்ற, ஏன் குங்குமஞ்சா வச்சு கும்பிட்ற கல்லுன்னு கேட்க முடியுமா? நீ கேட்க முடியாது. பின்ன அதை மாதிரி அவன் மதத்தில் சொல்கிறத அவன் கும்பிட்ற ஆள் வலி ஆன்ட்டான், கால் வலி ஆன்ட்டோம். உனக்கு என்ன போச்சு? கடவுள் நீ என்ன சொல்லிங்கிற அதை சொல்லு. அவங்க நான் கடவுள் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை என்னான்னு வணங்குற சொல்லு. அவன் ஆள் வலியான்றான், நீ என்னான்ற? நான் உங்கள் உபதேசம் வாங்கி நான் இது பயணம் பண்ணிக்கிறேன். யா எப்போவுமே நான் பல முறை சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், இன்னொரு மதத்தை பற்றி குறை சொல்கிறதோ இன்னொரு மதத்தை திட்டுறதோ நமக்கு தேவையற்ற வேலை. தன்னை பாருங்கன்ற, ஊரை பார்க்காதீங்க. ஊரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கெடுவீங்கன்ற. நான் குறை சொல்ல வரல ஐயா. அதனால் அவன் எதையானா சொல்லி போட்டோம்பா. உனக்கு என்ன, நீ என்ன சொல்லினுங்கிற? உன்னுடைய நீ வாழ போற, நீ சாவ போற. அவன் வாழ போறான், அவன் சாவ போறான். அவன் எத்தனை சொல்லிட்டு சாவட்டமே, நீ என்ன சொல்லி வாழ போறேன்னு பாரு. சரியா, இந்த பாடம் பண்ணின்னு இருக்கிறையா, இந்த பாடம் பண்ணதுனால பலன் கிடைக்குமா ஐயா? என்ன பலன் வேணும்? ஒரு 2 வீடு வேணுமா? அப்படி இல்லையா, நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சு நீங்க வராங்க, இருக்கிறதும் போயிடும், சோறு கூட இல்லாத ஆயிடும். இந்த பாடம் வாங்கினா வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது. அந்த மாதிரி விரும்புகிறவங்க மட்டும்தான் வரணும். இங்கே வந்தால் என்ன கிடைக்கும்? அங்கே வந்தால் என்ன கிடைக்குமாங்க? 2 வீடு எழுதுவாங்களா? அப்படி இல்லை. இல்லை 2 பொம்பளை பிடிச்சி கட்டி வைப்பாங்களா? இந்த பாடம் பண்ணதால பலன் கடவுளோட ஒரு பலனும் கிடைக்காதுப்பா. அதனால தான் ஏன் கேட்குறேன். ஒரு பலனும் கிடைக்காது. ஏன்னா எப்போ நீ பலனை எதிர்பார்த்து நீ கடவுள் வழிபாடு போறல, உனக்கு நயா பைசா பலன் கூட கிடைக்காது. பகவத்கீதையில் சொல்கிறான், காரியத்தை செய், பலனை எதிர்பார்க்காதான்றான். நீ வந்து காரியமே செய்யாத பலனை எதிர்பார்க்க வர. நீ நல்லா பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு மதத்தை பற்றி முதல்ல பேச மாட்டேன். நீ பாடமே ஏதோ உபதேசம் வாங்கிக்கிற போல இருக்குது. பாவம், மதத்தை பற்றினே பேசல சொல்ல இல்லை, தேவையற்றதுப்பா. இன்னொரு மதத்தில் 1000 மதத்தில் மதத்தில் 1000 குறை இருக்குது. எல்லா மதத்திலையும் குறைபாடுகள் இருக்குது, எல்லா மதத்திலும் சிறப்புகள் இருக்குது. செய்யறவன் செய்து போட்டு நம்ம என்ன செய்துங்கிறோம், நான் எத்தனை பேருக்கு என்ன செய்தேன்னு யோசிங்க. அதை விட்டுப்பட்டு அவன் இப்படி பண்றானே, அவன் அப்படி செய்யறானு என்ன திருத்திடுவியா நீ போய் உலகத்தை? ஒன்றும் பண்ண முடியாது. பின்ன அப்புறம் உனக்கு எதுக்கு அந்த வேலை? திருத்தத்தை தான் பேசுறோம். நீ பெத்த பிள்ளைங்களை உங்களால திருத்த முடியுமான்னு பாருங்க. உங்க பிள்ளைங்க உங்க பேச்ச கேக்குதான்னு பாருங்க. விளக்கம் ஐயா. விளக்கம் ஐயா. என்ன விளக்கம்? ஒன்னொன்னா சொல்லு. பிணி. பிணி நோய், பசி. பசி. சோறு,
மூப்பு. மூப்பு வயசாகி போச்சு உனக்கு. நீ பிறக்கும்போது இந்த கோயில் இருக்கிறப்பா இல்லை ஐயா. இப்போ வளர்ந்துட்டு இல்லை, மூப்பு வந்துடுச்சு உனக்கு. அப்புறம் துன்பம் ஐயா. துன்பம். ஆமாம், உதப்பட்டு சாகுறோம் ஊர் உள்ள இவள் தான் நாள். சரிங்க. சரி, நன்றி ஐயா. ஆத்மா. ஞானம் ஞானம் பேசுகிறாங்க இல்லையா? ஞானம்னா என்ன சொல்கிறேன் சாமி? இந்த குருட கதையை தான் சொல்கிறேன்ப்பா. ஒரு குருட கதை சொன்ன பாருங்க, அதே தான். ஞானம்னு ஒரு மனுஷனுக்கு வந்ததுன்னா, ஞானத்தை அடையாத வரைக்கும் அவன் அடையக்கூடிய பொருள் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தேடல் இருந்துக்கினே இருக்கும். ஏதோ ஒரு குறை அவனுக்குள்ளே இருந்துக்கினே இருக்கும். நீ இது இல்லை, நீ இது இல்லைன்னு உள்ள ஒரு பொருள் சொல்லிக்கினே இருக்கும். ஆனால் எங்கே அந்த தேடல் நிற்கும் அப்படின்னா, நான் எதை தேடி இருந்தனோ அதை ஒரு நாள் நான் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த தேடல் அதோடு முடிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் ஞானம். என்ன இன்னொன்று இருக்குதுன்னு எது என்னை தேட விடாமல் தடுக்குதோ அதுக்கு பேர் தான் ஞானம். புரியுதுங்களா ஐயா? வேற ஒரு இறைவன் இருக்குது எங்கேயாவது காட்டி கொடுத்தாரா? இல்லை. என்ன சொன்னார் கடைசி வரைக்கும்? ஓ மூச்சு தான் கடவுள்னு சொன்னாருன்னா ஆரம்பத்தில் சொன்ன அந்த வார்த்தை தான் கடைசி வரைக்கும் இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே அவர் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் முழுமையான அவர் காட்டி கொடுத்துட்டாரு. ஞானம் அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவன் தேட வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை. அதுதான். அப்புறம் இந்த சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி, அவங்க அண்ணனுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி. வருஷாந்திரம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தவனும் பிள்ளைய பேக்க மாட்டான். அது உண்மையான பொருள்னா என்ன சாமி அர்த்தம்? ஒருத்தர் வந்தார், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு பொழுது, தூக்கிட்டு அந்த டேபிள் மேலே ஒரு ஃபைலை போட்டுட்டு, எப்பா ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கினே நான் படாத பாடுபட்டுக்கிறேன், முருகா நீ 2 பொண்டாட்டி வச்சு எப்படி சிரிச்சுனே இருக்கிற எப்பவுமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் சொன்னேன், நீ ஒரு பொண்டாட்டியை கட்டின்னு குழந்தை பற்றினல, உன் சந்தோஷம்னு ஒன்று வந்துதான் அன்னிலேருந்தே துக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இறைவன் யாருக்காவது குழந்தைகள் இருக்கா? முருகன் எப்படி பிறந்தான்? சிவனுக்கு பார்வதினு ஒரு பொண்டாட்டி இருக்குது. பார்வதி மூலியமா இறைவன் பிறந்தான், முருகன் பிறந்தான்? இல்லையே. இறைவனுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தான், கடமைக்காக பிறந்தான். அப்போ இந்த 2 பொண்டாட்டின்றது எதை குறிக்குது? இந்த 2 மூச்சை தான் குறிக்குது. இந்த 2 மூச்சை நான் சரியாக ஓட்டனா இந்த பிள்ளைய இறைவன்கிட்ட கொண்டு போய் அவன் சேர்ப்பான். அப்போ எல்லாத்தையும் 2 எதுக்காக காமிச்சாங்கன்னா, இந்த 2 எப்பவுமே தொடரும். நீ எதையாவது ஒன்று தேடி போனனா அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள் அதை தொடர்ந்துக்கினே வரும். அதனால தான் சிவவாக்கியர் சொல்கிறாரு, எப்பா நீ எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கலாம், இறைவனே அடையணும் நீ போனனா முதல்ல அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுடு. எப்படியாவது இந்த பிறவியில் நான் இறைவனை அடைஞ்சிருவேன் நீ போனேன்னு சொன்னால் உன்னை அடைய நீ எப்படி அடைஞ்சிருவேன்னு பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பொருள் பின்னாடியே வரும். அது பேர் மாயை. நீ மாயையை ஜெயிக்கணும்னா நீ முதல்ல என்ன பண்ணணும்? இறைவனை அடைஞ்சிடுவேன்னு மனசு நினைக்கிற பாரு, அந்த எண்ணத்தையே விட்டுடு. உன் செயலை செய்ய, நீ இறைவனை போய் சேர்ந்துடுவ. புரியுதுங்களா? அப்போது இன்பம் துன்பம்ன்ற 2 பொருள் அலையாக அடிச்சுன்னு இருக்கும், எப்பவுமே இருக்கும். நீ இறைவனை நோக்கி போனாலும் அது தொடரும், அது விட்டு விலகாது. புரியுதுங்களா? அது விட்டு விலகணும்னு சொன்னால் இந்த 2 மூச்சில் போகிற வரைக்கும் எனக்கு விதி வேலை செய்யும். எப்போ? இந்த 2 மூச்சு எனக்குள்ளே ஓடுற வரைக்கும் விதியானது வேலை செய்யும். விதியை ஜெயிக்கணும்னா நான் எங்கே ஓட்டணும்? இந்த 2 மூச்சை ஒரு மூச்சாக மாற்றக்கூடிய வல்லமை எனக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் இன்பத்துன்பம் இல்லாமல் நான் இருப்பேன். 2 பொண்டாட்டி கட்டின அவர் அழுதாரா? இல்லை, சிரிச்சினே இருக்கிறார். காரணம் என்ன? இந்த 2 பொண்டாட்டியை ஒன்றாக்கக்கூடிய வித்தை அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இதுதான் சாமி விஷயம். இங்கே 2 காட்டினது எல்லாமே இந்த 2 மூச்சு தான். இந்த 2 மூச்சையை ஒன்று சேர்த்துட்டா அங்கே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, ஏகாந்தமாக இருப்பேன். யார் ஏகாந்தமாக இருக்க முடியும்? தன்னை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் ஏகாந்தமாக இருக்க முடியும். மற்ற எல்லாருக்கும் ஏகாந்தம்ன்றது ஒரு நரகமாக போய் முடியும். ஒரு சம்சாரி போய் ஏகாந்தமாக இருக்க முடியுமா? பொண்டாட்டி ஊருக்கு காமிச்சிட்டான், இவர் சந்தோஷமாக இருப்பார்னா இருக்க மாட்டார், பொண்டாட்டி ஞாபகமாகவே இருப்பார். அப்போ ஏகாந்தம்ன்றது யாருக்கு பலன் அளிக்கும் அப்படின்னா, இந்த ஞான பாதையில் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஏகாந்தமாக இருக்கும். பொண்டாட்டி போயிச்சா சந்தோஷம், இன்றைக்கி நல்லா பாடம் பண்ணலாம், உள்ளே போயிடுச்சா சந்தோஷம், இன்றைக்கி நல்லா பாடம் பண்ணலாம் அப்படின்னு உட்காருவாங்க. அப்போது இந்த இன்பம் துன்பம் 2த்தையும் விலக்கி வைக்கணுன்றதுக்காக தான் இறைவன் எல்லாருக்கும் 2 பக்கத்தை வச்சுருக்கிறான்.
எப்பவுமே இது தொடரும்பா. இன்பம் இன்பம் நீ ஓடணுன்னா துன்பம் துன்பம் தானாகவே வரும், கிஃப்டாக வந்துடும். ரெண்டுமே வேண்டான்னு ஒன்று தனிச்சு நின்னு சொன்னால் இந்த ரெண்டுமே ஒன்று அண்டாது. அதுதான் ரெண்டு பொருளாக காமிச்சிருக்காங்க சார். சரி. அப்புறம் இப்போ வந்து கேட்டிங்கன்னா ஜோதி வேற, ஜோதின்னு சொல்கிறாரு ஐயா. ஆமாம். நாதம்னு சொல்கிறாரு, ஓங்காரம்னு சொல்கிறாரு. ரெண்டு எல்லாம் ஒரே பொருளா வேற ஒரு பொருளா? வேறு வேறு பொருள் சார். எல்லாம் ஒரு ஒரு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அது ஒரு பொருளாக இருக்கலாம். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், இறைவன் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம். ஆமாம். நாமளும் அழியாத பொருள் யாரே ஆன்மான்றது. 3 பொருள் அழியாத பொருள்னு இந்த ஞானிகள் சொல்கிறாங்க. பதி பசு பாசம்ன்ற 3 பொருளும் எந்த காலத்துலையும் அழியாத பொருளுப்பா. அப்போ அழியாத பொருள் எதுக்கு இந்த அழியிற உடம்பை எடுத்துக்கின்னு அவஸ்தைப்பட்டுன்னு தான் கேள்வி. எதுக்கு அவஸ்தை பண்ணணும்? எதுக்கு அவஸ்தைப்படுதுன்னா அது தான் யாருன்னு தெரியாத வரைக்கும் அது இந்த பூமியில் பிறந்து பிறந்து ஒரு நாள் சாகும். அப்போ அது தான் யாருன்னு உணரணும்னா என்ன பண்ணணும்? நான் எங்கேருந்து வந்தேன்ற அந்த நம்மளுடைய பூர்வீகத்தை அது உணரணும். அப்போ எங்கேருந்து வந்திருப்போம்? ஓங்காரம்ன்ற ஒரு பொருள்லேருந்து நாதம்ன்ற ஒரு பொருள் வந்தது. நாதம்ன்ற ஒரு பொருள்லேருந்து விந்துன்னு ஒரு பொருள் வந்தது. விந்துன்ற ஒரு பொருள்லேருந்து கலைன்ற ஒரு பொருள் வந்தது. கலைன்னு வந்தவொடனே நான் பூமிக்கு வந்துட்டேன், வந்து விழுந்துட்டேன். இப்போ நான் திரும்ப மேலே போனேன்னா என்ன பண்ணோம்? கலையை பிடிக்கணும். கலைன்றது என்னதே மூச்சு. இந்த கலையின் மூலயமா நான் ஜோதின்ற ஒரு பொருளை அடையாளம் காணணும். ஜோதின்றது எது? என்னோட உயிர். இந்த ஜோதி மூலயமா நான் அடைஞ்சு நாதம்ன்ற பொருளை உணரணும். நாதம்ன்றது எது? ஆன்மா. இந்த 3 பொருளையும் இந்த ஊனு உடம்புக்குள்ளே உணர முடியும். இதை உணர்ந்துட்டா இந்த ஊனு உடம்பை தாண்டி ஒரு பொருள் உக்காந்துக்குதுப்பா, அதுக்கு பேர் ஓங்காரம். இந்த 3 பொருளையும் ஒன்று சேர்த்து அதுக்குள்ளே அடக்க பண்ணிட்டா நாதம்ன்றது எனக்குள்ளே மட்டும்தான் கேட்கும். ஆனால் ஓங்காரம்ன்றது எனக்கு உள்ளவும் கேட்கும், வெளியவும் கேட்கும். இந்த 2 இடத்துலையும் அந்த பொருள் வேலை செஞ்சுன்னு சொன்னால் இந்த உலகம்ன்றது சடனாக மறைஞ்சிடும். அப்போ இந்த உலகம்ன்றது சடனாக எப்போ மறையுதோ அப்போ நான் மாயை விட்டு விலகி இறைவனோடு சேர்ந்துருக்கிறேன். எதை போய் அடைஞ்சால் ஓங்காரம்ன்றது எனக்குள்ளே ஒழிச்சுதுன்னா இப்போ நாதம் வரைக்கும் தான் போயிருக்கேன். இந்த நாதம் சேர்ந்து ஓங்காரத்தில் போய் ஒடுங்கணும். ஓங்காரம் போய் உடனே என் கதையை முடிஞ்சிடும். அப்போ அங்கே என்னப்பா கேட்கும்? அங்கே தசநாதம் கேட்காது, ஒரே ஒரு நாதம் தான் கேட்கும். அதை எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அந்த ஒரு பொருள் உள்ளேயும் கேட்கும், வெளியும் கேட்கும், மற்ற எல்லாத்தையும் அழிச்சிடும். புரியுதுங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது சாமி. சரி. இப்போ ஆன்மான்னு சொல்கிறாங்க. ஆன்மாவிற்கு வடிவம் இருக்கா, உருவம் இருக்கா, கை கால் இருக்கா? வெறும் ஜோதி தான் ஆன்மா சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லை? அதுக்கு எதனா வேறு உருவம் எதனா இருக்கா? ஆன்மா உருவம் இல்லை, அது அழியக்கூடிய பொருளாகவும் இல்லை. உருவம் உள்ளது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சிடும். இறைவனுக்கு உருவம் இருக்குதா அப்படின்னா இறைவனுக்கு உருவம் இல்லை. ஆனால் என் மனசோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இறைவனுக்கு ஒரு உருவத்தை நான் கொடுப்பேன். இதெல்லாம் நாம் கொடுத்த உருவம் தவிர அது உண்மையான இறைவனோட வடிவம் இல்லை. இறைவன் அதுதான் வடிவம்னா அவனுக்கு பேர் இறைவனும் இல்லை. அப்போ ஆன்மாவுக்கு நான் வடிவம் கொடுக்க முடியுமானா கொடுக்கவே முடியாது. அவன் இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் அந்த பொருளும் இருக்குது. ஆனால் எங்கே நாமளும் அவனும் வேறுபடுறோம் அப்படின்னா இறைவனுக்கு எல்லாம் உணரக்கூடிய சக்தி உண்டு, ஆன்மாவுக்கு தன்னை உணரக்கூடிய சக்தி இல்லை. இந்த சக்தி இல்லாததுனால அது இந்த ஊன உடம்புக்குள்ளே புகுந்துக்குன்னு எந்த வடிவம் எடுத்ததோ அதுவே நானுன்னு அது போதையில் இருக்கிற மாதிரி மயங்கி இருக்குது. இந்த மயக்கம் எப்போ தெரியுதோ அப்போ தான் அது தன்னை நோக்கி திரும்பும். அப்போது உருவம் இருக்குதா இல்லையானா அது அந்த ஆன்மாவோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அது உணர்ந்துக்கும். பக்குவம் இல்லாத ஆன்மாக்கு இந்த உடம்பு தான் வடிவம். பக்குவம் இல்லாத ஆன்மாக்கு என் மனம் எதை காட்டுதோ அதுதான் வடிவம். பக்குவம் அடைஞ்சால் இந்த உடலும் நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல, அதையெல்லாம் கடந்தவன் நானுன்னு புரிஞ்சுக்கும். அப்போது இந்த உருவத்தை கொண்டு தான் உருவம் இல்லாத ஒரு பொருளை என்னால் அடையாளப்படுத்தி புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஆன்மாவுக்கு வடிவம் இருக்குதா? இல்லை. ஆனால் அதை என்னால் உணர முடியும். ஒரு தாய் ஒரு தந்தையோட உணர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வந்தேன். அப்போ அங்கே 2 பேரும் ஒரு இன்பத்தை உணர்ந்திருப்பாங்க. அந்த இன்பத்தை உணர்ந்தவங்களால வார்த்தையால் சொல்லுப்பானா அதை உணர்ந்தவங்களாலே சொல்ல முடியாது.
அதை போல ஆன்மாவுக்கு உருவம் இருக்குதா இல்லையான்னு வார்த்தையால் சொல்கிற விஷயம்ல, ஆனால் உணர முடியும். இந்த இன்பத்தை எப்படி அதை அனுபவிக்கும் போது உணர முடியுமோ, அதே போல் பரிபக்குவம் நிலை எப்போ மனம் ஒடுங்கினா மட்டும்தான் தான் யார் என்ற அந்த ஏகாந்த நிலையில் மட்டும்தான் இந்த ஆன்மான்றது யாருன்ற அனுபவத்தை ஒரு உயிர் சுவைக்கும். அது வரைக்கும் அந்த சுவைன்றது அதால் உணரவே முடியாது. எது வரைக்கும்? மனசோடு பயணம் பண்ணுற வரைக்கும் ஆன்மாவை பற்றிய ரகசியம் யாருக்குமே தெரியாது. மனம் எப்போ ஓய்ந்து போய் ஒடுங்கி நிற்குதோ அப்போ தான் உயிரோட ரகசியமே புரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே உணர மட்டுமே முடியும், அதை வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது. வார்த்தையால் வெளிப்படுத்தணும்னு போனால் அது எல்லாமே பொய்யா போயிடும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளாக மாறும். அதான் சம்பந்தம். சண்முகநாயர் கோயில் கட்டிக்கிறாரு. அங்கே மூலவர் உச்சவர் 2 பேர் இருக்கிறாங்க. மூலவர் அங்கே இருக்காரு, உச்சவர் ஊர் சுற்றிட்டு வர்றாரு. ஆமாம். அந்த மாதிரி ஆன்மா வெளியே போகும்போது உடலுக்குள்ளே எதனா இருக்குமா, இல்லை எல்லாம் வெளியே போயிடுமா? கேள்வி வாரி எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது பயணம் பண்ணும்போது இந்த உடல் வெறும் உடலாக இருக்குமா, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் இருக்குமா? சாட்சியாக ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு போயிருப்பாங்களா? அதனை கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு பொருள் அங்கே இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இது இந்த பிரபஞ்சத்தோட பயணம் பண்ணும்போது அதால் திரும்பவும் உள்ளே வர முடியாது. பாம்பு இருக்குதே, அது கண்ணு தெரியாத போகுமா? அந்த மாணிக்கத்தோட வெளிச்சத்தை பார்த்து தான் திரும்பவும் வந்து அந்த மாணிக்கத்தையே அது இறையெல்லாம் தேடி முடிச்சுட்டு திரும்ப அந்த மாணிக்கத்தை தனக்குள்ளே ஒடிக்கும். அதை போல் தவக்கோலத்தில் தன் உடலை விட்டு வெளியே போனால் கூட இந்த உடலுக்கும் பயணம் பண்ணக்கூடிய ஆன்மாவுக்கும் ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் இது பயணத்துக்கு போகும்? எது வரைக்கும் சார் பயணத்துக்கு போகும்? மனம்ன்றது திரும்பவும் சகஜ நிலைமைக்கு வராத வரைக்கும் இதோட பயணம் தொடர்ந்துக்கினே இருக்கும். அது திரும்ப விழிப்பு நிலைக்கு வந்த உடனே திரும்ப இது கூட்ட தேடி வரும். அப்போ இதை எது காப்பாற்றினுக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன்ற ஒரு பொருள் இந்த உடம்பை பராமரித்து வந்துட்டுருக்கு. திருமூலர் ஒரு இடையனோட இதில் போய் புகுந்துட்டார். நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். உடலை விட்டு உயிர் போனால் இந்த உடம்பு அழியும், அப்படி தானே தெரியும், அழிஞ்சிடும்ல. ஆனால் எந்த தைரியத்தில் இந்த உடம்பை விட்டுட்டு திரும்பி நான் வந்துடலான்னு மனக்கோட்டை கட்டிக்கின்னு திருமூலர், அப்போ திருமூலரில் அவர் பேர் சுந்தரானந்தர். சுந்தரானந்தர் ஒரு இடையனோட உடம்புல போய் புகுறார். எந்த தைரியத்தில் புகுந்துருப்பார்? அது வரைக்கும் அந்த உடம்பு உடலை விட்டு உயிர் போனால் இந்த உடம்பு சாஸ்வதம் இல்லை, அழிஞ்சிரும். அப்போ ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு போனார்ல, அது எந்த பொருளாக இருந்திருக்கும்? எந்த பொருளை சமைந்திருக்கும்? ஜீவன். அந்த ஜீவனானது இந்த உடம்பை கட்டி காப்பாற்றிக்கின்னு இருக்கிற பொருள். இது எப்போ வந்து இயக்கத்துக்கு வரும்? ஆன்மா திரும்பி உள்ளே வந்தால் மட்டும்தான் திரும்ப அது வீழ்ச்சி எழுந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த உடம்பை கெட்டு போகாமல் அழியாமல் அந்த ஜீவனானது காத்துக்கின்னு இருக்கும். எப்போ? யாருக்கு? ஒரு யோகிக்கு மட்டுமே இது சாத்தியம். மற்ற எல்லாருக்கும் வெளியே போச்சுன்னா போனது தான், திரும்ப எதுவுமே இல்லை. ஏன்னால் மற்ற எல்லாருக்கும் முப்பொருளும் சேர்ந்து போகுது. என்ன முப்பொருள்? ஜீவன், உயிர், ஆத்மா 3 சேர்ந்து ஒன்றா வெளியே பயணம் போனது. உயிர் போயிடுச்சு, இன்னொரு பிறவியை தேடி அது போயிடுச்சு. ஆனால் ஒரு யோகிக்கு ஒரு பொருளை அடையாளம் வச்சுட்டு மற்ற 2 பொருள் மட்டும்தான் வெளியே போகுது. அதனால் அது வெளியே போய் பயணம் பண்ணி உலகத்தெல்லாம் பார்த்து அனுபவங்கள்லாம் சேர்த்துக்கின்னு திரும்பவும் தான் கூட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு அதை வெளிப்படுத்தும். ஐயா வெளிப்படுத்தணும். புரியுதுங்களா? ஐயா சொன்னார் இல்லையா, நான் அம்மையும் அப்பனும் கண்டேன். எதை வச்சு சொன்னார்? கண்டேன்னா இந்த உடலுக்குள்ளேருந்து அவர் கண்டிருக்க மாட்டார், வெளியே பயணம் பண்ணியிருப்பார். வெளியே பயணம் பண்ணவர் திரும்ப உள்ளே வந்ததுக்கான காரணம் இந்த உடலை அழிய வைக்காம ஜீவனை தனக்குள்ளே வச்சுட்டு போயிருக்காரு. இது யாருக்கு சாத்தியம்? அவரே அதுக்கு வாக்குமூலம் கொடுக்குறாரு. நான் நிரந்தரமாக வெளியே போகிறதுக்கு முன்னாடி 1000 முறை இந்த உடலை விட்டு வெளியே போய் பயணம் பண்ணி எப்படி போகணும் எப்படி வரணுன்ற வித்தையை கற்றுக்கின்னு வந்து உக்காந்து இருக்கிறேன். அந்த வித்தையை கற்றுன்னு வந்து உக்காந்தனால தான் என்னுடைய ஆன்மாவை என் சமாதிக்குள்ளே தக்க வைக்கக்கூடிய வல்லமை எனக்கு உண்டுன்னு அடித்து சொன்னார். இன்னொரு மகான் வேறு எந்த மகானோ ஐயா மாதிரி போல்டாக சொன்னதே இல்லை. இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சூட்சமாக அங்கே உட்காந்துருக்கு. இது எதுவுமே சாதாரண விஷயம் இல்லை. நாம் ஏதோ ஒரு சாதாரண குருவுக்கு சீடன் இல்லை.
திருமூலர் எப்படி நம்ம பார்க்காம இருந்திருந்தா எப்படி இருந்து பார்த்துருந்தா எப்படி சந்தோஷப்பட்டிருப்போமோ, அந்த திருமூலனோட வடிவம், ஒரு மாணிக்க வாசலோட வடிவம், ஒரு சிவபெருமானோட வடிவம் எதுவோ அந்த வடிவம் தான் இங்கே ஊனோட தாங்க உட்காந்துருக்கு. அவ்வளோ பெரிய குருவோட சீடன். அப்போ நமக்கு எவ்வளோ கர்வம் இருக்கணும், அவ்வளோ கர்வத்தோடு இருக்கணும். ஏன்னால் இந்த அவர் எதையெல்லாம் அனுபவிச்சாரோ, எதையெல்லாம் கண்டாரோ, அது எல்லாத்தையும் நமக்கும் அவரால் காட்டி கொடுக்க முடியும், நாம உண்மையாக இருந்தால். அந்த சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னா கலை மட்டும்தான் இருக்கும், அது ஒரு நாளும் பயணம் பண்ணாது. நானே தான் சொல்லிக்கணும், நான் வெளியே போனேன் தெரியுமா அப்படின்னு நானே தான் சொல்லிக்கணும், வேற யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? குருவோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இந்த உடலை விட்டு உயிர் வெளியும் போகும், திரும்பவும் அந்த கூட்டுக்குள்ளே அதால் வரவும் முடியும். இல்லைன்னா இது போனால் போனது தான், திரும்பவும் வராது.